ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 19/5/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சாட்சியாக பார்ப்பவராக ஆவது எப்படி. சாட்சியாக பார்ப்பவராக ஆவது எப்படி? இன்று இந்த பழைய உலகத்தின், பழைய ராஜ்யத்தின், உலகத்தின், முற்றிலும் இற்றுப்போன உலகத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகத்துல எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. ஆத்மாக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய காலம், ஆனா உடலால சகித்து கொள்ளவும் வேண்டியதாக இருக்குது. நம்முடைய ராஜ்யத்துல இயற்கையினுடைய 5 தத்துவங்களும் எப்பொழுதுமே கட்டளைப்படி நடக்கும் சேவாதாரிகளாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக பழையதை தான் புதியதாக ஆக்கணும். பழையதில் சேவாதாரியாக ஆகியே தீர வேண்டியதாக இருக்குது. இப்பொழுது செய்யக்கூடிய இந்த சேவை பல ஜென்மங்களுக்கு சேவை செய்வதிலிருந்து விடுவித்திடுது. இந்த சேவையினுடைய பலன் சொரூபமா இயற்கை மற்றும் சைத்தன்ய சேவாதாரிகள் உங்களுடைய நாலாபுறங்களிலும் சுற்றி கொண்டே இருப்பாங்க. ஆகையினால நிரந்தரமான அனைத்து பிராப்தியின் எதிரில் இந்த சிறிதளவு சகித்து கொள்வது கூட சகித்து கொள்வதாக அனுபவம் ஆகிறது கிடையாது. சிரேஷ்ட சேவையினுடைய போதை மற்றும் குஷியில சகித்து கொள்வது கூட ஒரு சரித்திரத்தின் ரூபத்தில் மாறிடுது. பாகவதம் உங்கள் அனைவரினுடைய சகித்து கொள்ளும் சரித்திரத்தின் நினைவு காவியம். ஆகையினால சகித்து கொள்வது கிடையாது, ஆனால் நினைவு சின்ன சரித்திரம் உருவாக்கிட்டு இருக்குது. இதுவரையிலும் பகவானனுடைய குழந்தைகள் தந்தையை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த அன்புல என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற இதே மகிமையை கோபி வல்லபவரின் கோபியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த மகிமையை கேட்குறீங்க. ஆகினால இது சகித்து கொள்வது அல்ல, ஆனால் சகித்து கொள்வதுதான் சக்திசாலியாக ஆக்கி கொண்டு இருக்குது. சகித்து கொள்ளும் சக்தி மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவானாக ஆகிறீங்க. சகித்து கொள்வதாக அனுபவம் ஆகுதா அல்லது விளையாட்டாக அனுபவம் ஆகுதான்னு பாபா கேட்குறாங்க. மனமும் எப்பொழுதுமே நடனமாடிக்கொண்டே இருக்குது இல்லையா? மனதினுடைய குஷி இந்த கொஞ்சம் கொஞ்சம் சகித்து கொள்வதையும் குஷியில் மாற்றிடுது. உடலும் உன்னுடையது, மனமும் உன்னுடையது. அப்படின்னா யாரிடம் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறீங்களோ அவருக்கு தெரியும். நீங்களோ விலகி இருப்பவராகவும் அன்பாராகவும் இருங்க. விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருங்க. எந்த நேரம் உடலினுடைய கணக்கு வழக்கை முடிக்கும் பங்கை செய்கிறீங்களோ அந்த நேரம் பாபா நீங்கள் உண்டு, உங்கள் காரியம் உண்டு, உங்களுக்குத்தான் தெரியும் அப்படிங்கிற அந்த நிரந்தர நினைவில் மட்டும் இருக்கணும். நான் நோயிற்று இருக்கிறேன், என்னுடைய உடல் நோயிற்று இருக்குது என்ற அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய சொத்து, உங்களுக்குத்தான் தெரியும். நான் சாட்சியாக இருந்து உங்களுடைய சொத்துக்கு சேவை செஞ்சிட்ருக்கிறேன். இதைத்தான் சாட்சியாக பார்ப்பது அப்படின்னு சொல்கிறது. ட்ரஸ்டி ஆகணும். அதே மாதிரி மனமும் உன்னுடையது, என்னுடையது இல்லவே இல்லை. எனது மனம் ஈடுபடுவது கிடையாது, எனக்கு யோகா வர்றது கிடையாது, என்னுடைய புத்தி ஒருமித்து இருப்பது இல்லை என்று இந்த என்னுடைய அப்படிங்கிற அந்த வார்த்தை குழப்பத்தை உருவாக்குது. என்னுடையது என்பது எங்கே இருக்குது? என்னுடையது என்பதை அகற்றுவதுதான் அனைத்து பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டவராக ஆவது. என்னுடைய பணம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தை ஞான மார்க்கத்துல வர்றது கிடையாது. அவங்களுடைய புத்தியின் பூட்டை திறந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களை பற்றி மட்டும் ஏன் நினைக்கிறீங்க? என்னுடையவர்கள் என்ற உணர்வோடு ஏன் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒருபொழுதும் எந்த குழந்தையும் என்னுடைய ஊரின், என்னுடைய தேசத்தின் ஆத்மாக்களின் பூட்டை திறங்கள் என்று சொல்லக்கூடாது. என்னுடைய மனைவியின், என்னுடைய குழந்தைகளின் என்ற இந்த என்னுடையவர்கள் என்ற உணர்வை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில கொண்டு வருவது இல்லை. ஆகினால எல்லைக்கு அப்பாற்பட்ட சுப பாவனையை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வைத்து கொண்டே அனைவரின் கூடவே அந்த ஆத்மாக்களையும் பாருங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னுடையது உன்னுடையதாக ஆயிடுச்சு, எனக்கு எந்த சுமையும் இல்லை. பாப்தாதா விரும்பினால் எங்க வேண்டுமானால் சேவைக்கு பொறுப்பாளராக ஆக்கட்டும்.
உடல் மூலம் சேவை செய்விக்கட்டும், மனம் மூலமாக மன சேவை செய்விக்கட்டும், எங்கே வேண்டுமானாலும் வைக்கட்டும், எந்த அறையில் வேண்டுமென்றாலும் வைக்கட்டும், சாதாரண கஞ்சி வேண்டுமென்றாலும் அருந்த கொடுக்கட்டும், அல்லது 36 வகை உணவை உண்ண கொடுக்கட்டும். ஆனால் எப்போ என்னுடையது என்று எதுவும் இல்லையோ, உன்னுடையதை நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பகவான் தன்னுடைய குழந்தைகளை எப்பொழுதும் உடலால், மனதால், பணத்தால், பொருளால் நன்றாக வச்சுப்பார். இது தந்தை அளிக்கக்கூடிய உத்தரவாதம். பிறகு நீங்கள் ஏன் சுமையை தூக்குறீங்க? அன்று கூட சொன்னோம் இல்லையா, அனைத்தும் உன்னுடையது என்று கூறுபவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா தந்தை என்ன அருந்த கொடுக்கிறாரோ அதை சாப்பிடுங்க, குடிங்க மற்றும் சந்தோஷமாக இருங்க. நினைவு செய்யுங்க, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வேலை மட்டும்தான். மற்ற அனைத்து வேலைகளையும் தந்தை அவரே செய்து விடுவார். ஒரே ஒரு வேலையையோ செய்ய முடியும் தான் இல்லையா? என்ன வேலை அது? என்னுடையது என்று எப்பொழுது சொல்றீங்களோ அப்பொழுது மனம் சஞ்சலம் அடையுது. இது கஷ்டமான விஷயம் என்று தான் யோசிக்கிறீங்க. கடினம் ஒன்றுமே இல்லை, ஆனால் அதை நீங்கள் கடினமாக ஆக்கிடுறீங்க. கடினம் கிடையாது, கடினமாக ஆக்கிடுறீங்க. என்னுடையது என்ற உணர்வு அதை கடினமாக ஆக்கிடுது. மேலும் உன்னுடையது என்ற உணர்வு சுலபமாக ஆக்கிடுது. உலக நன்மைக்கான பாவனை வைத்தீர்கள் என்றால் உலக நன்மைக்கான காரியம் விரைவிலேயே முடிவடைந்துவிடும். மேலும் தன்னுடைய ராஜ்யத்தில் சென்றுடுவீங்க. அங்கே இந்த மாதிரி விசிறியை வீசிக்கொண்டிருக்க மாட்டீங்க. இப்போ வெப்பம் அதிகமான காரணத்தினால எல்லார் கையிலும் பல வண்ணங்களான விசிறி கொடுக்கப்பட்டிருந்தது. பாபா சொல்கிறாங்க, அங்கே இயற்கை உங்களுக்கு விசிறும். ஒவ்வொரு வைரமும் அந்த அளவு ஒளி வீசும். அது இந்த காலத்து லைட்டை விட அதிசயமான லைட்டாக இருக்கும். எப்பொழுதும் உங்கள் மாளிகையில் 9 வண்ணங்களின் வைரத்தின் ஒளி பரவி இருக்கும். எவ்வளவு நல்ல லைட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 9 வண்ணங்கள் கலந்த ஒளி எவ்வளோ நன்றாக இருக்கும். மேலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்ண லைட்டு கூட அணைந்து எரிந்து விளையாட்டு செய்து கொண்டு இருக்குது. ஆகையினால சேவை காரியத்தை நிறைவேற்றி முடிவு செய்யுங்க. நீங்கள் சம்பன்னம் ஆனீர்கள் அப்படின்னா அனைத்து சுகங்கள் நிறைந்த ராஜ்யம் கண்டிப்பாக வந்துவிடும் அப்படிங்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இன்று அனைவரும் செல்வதற்கான நாள். பாப்தாதாவும் விரைவில் செய்தால் அப்போதுதான் நீங்களும் செல்வீங்க. இப்போது ட்ரெயின் கூட்டத்தில் செல்ல வேண்டியதாக இருக்குது. பிறகு உங்களுடைய மாளிகையில் முன்னுக்கும் பின்னுக்கும் அநேக விமானங்கள் நின்று கொண்டிருக்கும். ஓட்டுநருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். சிறு வயது பருவத்திலேயே இயக்க முடியும். சின்ன குழந்தையும் பொத்தானை அமுக்குவார், உடனே பறந்து சென்று விடுவார். விபத்து ஏற்படாது. விமானங்களும் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் அனைவரும் எவரடியாக ஆயிடுங்க. சொர்க்கமோ தயாராகவே இருக்குது. விஸ்வகர்மா கட்டளையிடுவார். மேலும் மாளிகைகள், விமானங்கள் தயார். ஈஸ்வரிய மந்திர சக்தியின் பிராப்திகளினுடைய நகரம். அனைவரும் விசிறியை அசைத்து கொண்டிருந்தார்கள். இதுவும் நல்ல காட்சி தான். புகைப்படம் எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி பல வண்ணங்கள் அடங்கிய விசிறியை வீசுறவங்க அடங்கிய சபையை வேறு எங்கும் பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதும் உங்களுடையது உங்களுக்குத்தான் தெரியும் அப்படிங்கிற அந்த திட எண்ணம் வைத்திருக்கும். எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அனைத்து ஆத்மாக்களுக்காக சுப பாவனை வைத்திருக்கும். எப்பொழுதும் நினைவு மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு சின்னமாக்கக்கூடிய அந்த மாதிரி எவரடி குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய குமாரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, நீங்கள் அனைவரும் தன்னை தந்தையின் வலது கரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. நீங்கள் இடது கரமோ இல்லை தானே? வலது கரம் அப்படின்னு ஒன்று கையை சொல்வாங்க, மற்றொன்று இன்னொன்று யார் சேவையில் எப்போதும் சகயோகியாக இருப்பாங்களோ அவங்களையும் வலது கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதும் சேவையில் சகயோகி ஆவதற்கான திட எண்ணத்தை வச்சிட்டீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அங்கே உங்கள் இடத்துக்கு சென்றதுக்கப்புறம் மறந்து போய்க்கூடாது. உங்கள் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது காரணமாக அல்லது காரணம் இன்றி சேவைக்காக வெளியில் செல்ல முடியாது அப்படின்னா
நான் சேவையில் துணைவன் ஆகணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வைக்கணும். எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணத்திலும் சேவை நிரம்பி இருக்கணும். எங்கே இருந்தாலும் அங்கே எப்பொழுதும் தன்னை பூஜைக்குரிய மகான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடக்கணும். உங்களுடைய பார்வையும் யார் மேலேயும் செல்ல வேண்டாம். வேறு யாருடைய பார்வையும் உங்கள் மீது விழ வேண்டாம். அந்த மாதிரி பூஜைக்குரிய ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கணும். பூஜைக்குரிய ஆத்மா நான் அப்படிங்கிற அந்த நினைவில் இருக்கக்கூடிய குமாரிகளின் மீது யாருடைய அந்த மாதிரி பார்வையும் செல்ல முடியாது. எப்பொழுதும் இந்த விஷயத்தில் தன்னை எச்சரிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் தன்னை மதிப்பற்ற நினைவில் வைக்கக்கூடாது. பிரம்மகுமாரியாகவும் ஆயிட்டேன் அப்படின்னு ஒருபொழுதும் அப்படி அலட்சியமானவராக ஆகாதீங்க. இப்பொழுது தாதி ஆகிட்டேன், தீதி ஆகிட்டேன் என்றெல்லாம் கிடையாது. இதுவோ சொல்வதற்காக அப்படி சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சிரேஷ்ட ஆத்மா, பூஜைக்குரிய ஆத்மா, சக்தி ரூப ஆத்மா. சக்தியின் மேல் யாருடைய பார்வையும் வர முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி யாருடைய பார்வையாவது போச்சு அப்படின்னா அவங்க எருமை ஆகிவிட்டார் என்று காண்பிக்கிறாங்க. மேலும் எருமை கருப்பாக இருக்கும், அதனால் எருமை ஆகிவிட்டார் என்றால் கருப்பான ஆத்மா ஆகிவிட்டார். மேலும் எருமை புத்தி என்றால் கல் புத்தி ஆகிடும். ஒருவேளை யாருடைய அதாவது தீய பார்வை செல்லுது அப்படின்னா அவங்க கல் புத்தி எருமை புத்தி உள்ளவராக ஆக்கிடுறாங்க. ஏன் யாருடைய பார்வையாவது செல்லணும்? இதில் குமாரிகளுடைய பலகீனம் என்று தான் சொல்வோம். பாண்டவர்களுக்கு ஒருவித பலகீனம், குமாரிகளுக்கு ஒருவித பலகீனம் ஆகினால தன்னை சோதனை செய்யுங்க. உங்கள் மீது யாருடைய பார்வையும் பட்டிடக்கூடாதே அப்படின்னு தாதி தீதிகளுக்கு பயம் இருக்குது. ஒரு பொழுதும் யார் மீதும் பிரபாவம் அடையக்கூடாது. அந்த மாதிரி உறுதியானவர்கள் தான் நீங்கள் இல்லையா? இவங்க மிக நல்ல சேவாதாரி, இவங்க சேவையில் துணையாக இருந்து நல்ல உதவி செய்கிறவங்க, இவரோ அவ்வளவு சேவை செய்கிறார் என்று அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. தந்தை சேவிக்கிறார், நான் இந்த அளவு சேவை செய்கிறேன் என்பதில்லை. தந்தை என் மூலமாக சேவிக்கிறார், ஆகையினால நீங்களே பலகீனமாக ஆகாதீங்க. மேலும் பலகீனம் ஆவதற்கு மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு எவர் மீதும் புகார் வரக்கூடாது. பாண்டவர்களும் மிக சாதுரியமானவர்களாக இருப்பாங்க. ஏதாவது நல்ல நல்ல பொருட்களை கொண்டு வருவாங்க. சாப்பிடும் பொருட்கள், அணியும் பொருட்கள் கொண்டு வருவாங்க. இதுவும் மாயாதான். அந்த நேரம் அவங்க மாயாவினுடைய வசமாகி இருப்பாங்க. ஆனால் நீங்களும் மாயாவை பகுத்தறிகிறவங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்த பொருளை பொருள் என்று நினைக்காதீங்க. அது பாம்பு. பாம்பு கடிப்பதாக கண்டிப்பாக தீண்டும் இல்லையா? எப்பொழுதும் இந்த அளவு கடுமையான பார்வை வைப்பீங்களோ அப்போதான் பாதுகாப்பாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா எவர் மீதாவது மாயா பிரவேசமாகி தன்னுடையவராக ஆக்குவதற்கு மிகுந்த முயற்சி செய்யும். எப்படி தொடக்க காலத்தில் சின்ன சின்ன குமாரிகளிடம் இவ்வளோ மிளகாய் சாப்பிடணும், இவ்வளோ தண்ணீர் குடிக்க வேண்டியதாக இருக்கும், பயப்படக்கூடாது. பயந்தீங்க அப்படின்னா மாயா வரும், பெரிய பெரிய ரூபத்தில் வரும் அப்படின்னு பாப்தாதா சொன்னார். ஆனால் பகுத்தறிகிறவங்க எப்பொழுதும் வெற்றி அடையவர்களாக இருப்பாங்க, தோல்வி அடைய மாட்டாங்க. நீங்கள் அனைவருமே பகுத்தறியும் சக்தியை தாரணை செஞ்சுருக்கீங்களா அல்லது செய்யணுமா பாருங்க. இப்போது உங்கள் அனைவருடைய புகைப்படமும் பிடிக்கப்பட்டு விட்டுச்சு. உங்களுடைய அனைவருடைய புகைப்படமும் எடுக்கப்பட்டு இருக்குது. உறுதியாக இருங்க. குமாரிகள் ஒருவேளை இந்த விஷயத்தில் சக்தி ரூபம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா ஆஹா ஆஹா அப்படிங்கிற கைத்தட்டல்கள் இருக்கும். பாப்தாதாவும் வெற்றி மலர்களை தூவுவாங்க. இப்போது ரிசல்ட்டை பார்ப்போம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி ஆகணும். தேவையான நேரத்தில் புரிந்து கொள்ளும் விவேகம் வந்துடுவதும் அதிர்ஷ்டசாலியினுடைய அடையாளம். தேவையான நேரத்தில் பழம் கொடுக்கும் மந்திரத்தை மதிப்புள்ளது என்று கூறப்படும். உலகத்தில் என்னதான் இருக்குது? கவலை மற்றும் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே உறுதியான முடிவு எடுக்க சொல்கிறாங்க பாபா. ஏதாவது நல்ல கவர்ந்திழுக்கும் பொருட்கள், ஏதாவது கவர்ந்திருக்கும் நபர் எதிரில் வந்தாலும் கவரப்படக்கூடாது. எண்ணம் கனவுல கூட கடந்த காலத்து விஷயங்கள் நினைவுக்கு வரக்கூடாது. அது முந்தைய ஜென்மத்தின் விஷயமாக ஆயிடுச்சு, அந்த மாதிரி அதை பற்றி யோசிக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்ததாக பார்ட்டிகளோடு சந்தித்து கொண்டே அமிர்த வேலை ஆயிடுச்சு. பாருங்க, பகலை இரவாக இரவை பகலாக ஆகிட்டீங்க. இதுதான் கோபகோபியர்களுடைய மகிமை. நீண்ட நடனம் செய்து செய்து இரவிலிருந்து பகலாகிடுச்சு. இது உங்கள் அனைவரின் மகிமை இல்லையா? நீங்கள் எப்போதும் தந்தையினுடைய அன்பில் மூழ்கி இருக்கும் அன்புக்குரிய ஆத்மாக்கள் இல்லையா? எவ்வளவு குழந்தைகள் அன்பானவர்களோ அதை விட பல மடங்கு தந்தை அன்பானவர்.
அந்த மாதிரி அனுபவம் ஆகுதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, நினைக்க மட்டும் செய்யுங்க, ஒரு வினாடியில் தந்தை ஆஜராயிடுவாங்க. நல்ல சேவாதாரி இல்லையா? அனைவரையும் விட துரிதமாக செய்யும் சேவாதாரியாக தந்தை தான் இருக்கிறாங்க. மற்றவங்க வருவதில் நேரம் எடுத்துப்பாங்க, எழுந்து தயாராகி பிறகு நடந்து வந்து சேருவாங்க. தந்தையும் எப்பொழுதுமே எவரடியாக இருக்கிறார். எப்பொழுது அழைத்தாலும் ஒரு வினாடிக்கும் குறைந்த நேரத்தில் வந்து சேர்ந்துடுவார். அனைவரினுடைய சேவைக்காக எப்பொழுதும் ஆஜராக இருக்கிறார். ஒருபொழுதும் தொந்தரவும் செய்வது கிடையாது. இப்பொழுது கூட பாருங்க, எவ்வளோ நேரம் அமர்ந்திருந்தாரோ அவ்வளோ நேரம் அன்பில் மூழ்கியிருந்து அமர்ந்திருந்தாரா அல்லது களைப்படைந்து விட்டாரா? பாப்தாதா குழந்தைகளை பார்த்து 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 குஷி அடைகிறாங்க. அனைத்து குழந்தைகளையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை தந்தை எடுத்திருக்கிறார் என்றால் ஒப்பந்தத்தை முழுமையாக செய்வார் இல்லையா? எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையும் ஒருவர் இன்னொருவரை விட பிரியமானவர். யாருமே பிரியமற்றவராக இருக்க முடியாது. குழந்தைகள் எப்படி பிரியமற்றவர்களாக இருக்க முடியும்? அனைவரும் ஒருவர் இன்னொருவரை விட முன்னுக்கு இருக்கிறாங்க. அனைத்து குழந்தைகளும் ராஜா குழந்தைகள், பிரஜை குழந்தைகள் இல்லை. உங்களுடைய ஜட விக்கிரகங்களுக்காக பக்தர்கள் கண் விழிச்சிருக்கிறாங்க. எப்பொழுதாவது நீங்கள் செய்திருப்பீர்கள். அதனால் தானே பக்தர்கள் நீங்கள் செய்ததை அப்படியே செய்கிறாங்க. இந்த கண் விழித்திருப்பது இரட்டை வருமானம் செய்யும் கண் விழித்தல். தற்சமயமும் வருமானம் ஆனது, மேலும் தற்சமயத்தின் ஆதாரத்தில் எதிர்காலமும் சிரேஷ்டமானது. அந்த மாதிரி நாம் நன்மை செய்யும் ஆத்மாக்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அடங்கி இருக்குது. தீமையோ ஏற்படவே முடியாது. ஏன் அப்படின்னா, நன்மை செய்யும் தந்தையின் குழந்தைகளாக ஆகிட்டீங்க. வெளிமுகமாக தீமை ஏற்பட்ட காரியமாக தென்படலாம். உதாரணமாக, விபத்து ஏற்பட்டது என்றால் நஷ்டமானது இல்லையா? மனிதர்களோ தீமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தீமையிலும் சங்கமயுக ஆத்மாக்களுக்காக நன்மை நிரம்பி இருக்குது. நஷ்டமும் ஈட்டிலிருந்து முள்ளாக ஆயிடுது. பெரிய நஷ்டத்திலிருந்து குறைந்த நஷ்டம் ஆயிடுது. இதிலேயும் நன்மை இருக்குது என்று நினைத்து முன்னேறி சென்று கொண்டே இருங்க. அந்த மாதிரி நன்மை பயக்கும் ஆத்மா என்று தன்னை புரிந்து நடந்துக்குங்க. தந்தை தனக்கு சமமாக ஆக்கிவிட்டார். தந்தை நன்மை செய்பவர் என்றால் குழந்தைகளும் நன்மை செய்கிறவங்க. குழந்தைகளை தந்தையோ தன்னை விட முன்னுக்கு வைக்கிறார். இரட்டை பூஜை உங்களுக்கு இருக்குது. இரட்டை ராஜ்யம் நீங்கள் செய்கிறீங்க. இந்த அளவு போதை மற்றும் இந்த அளவு குஷி எப்பொழுதும் இருக்கட்டும். ஆஹா, நான் சிரேஷ்ட ஆத்மா. ஆஹா ஆஹா, நான் புண்ணிய ஆத்மா. ஆஹா ஆஹா, நான் சிவசக்தி. ஆஹா அப்படிங்கிற இந்த நினைவிலேயே எப்பொழுதும் இருங்கங்கிறாங்க பாபா. நல்லது. உங்கள் அனைவருடைய வீடு மதுபன் பரந்தாமம் வீடு செல்வதற்காக மதுபன் வீட்டிலிருந்து தான் அனுமதி சீட்டு கிடைக்கும். பௌதிக முறையில் மதுபன் வீடு, மேலும் உடலற்ற ஆத்மாக்களின் உலகம் பரந்தாமம். உங்களுடைய உண்மையான வீடு மதுபன். இங்கிருந்து எங்கு சென்று கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுடைய சேவாஸ்தானம். அது தன்னுடைய வீடு என்று நினைத்தீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். சேவை நிலையம் என்று நினைத்தீர்கள் என்றால் விலகி இருப்பீர்கள். எந்த ஆத்மாக்களுக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்களோ அவர்களுடன் இரத்த சம்பந்தத்தில் இல்லாமல் சேவை சம்பந்தத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க. சேவையினுடைய சம்பந்தம் எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையில் இருந்தீர்கள் என்றால் பற்றுதலை வென்றவராக சுலபமாகவே ஆயிடுவீங்க. நல்லது. விசேஷ சேவாதாரி அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் விசேஷத்தை காண்பிப்பவர். அனைவருமே சேவாதாரி தான். ஆனால் விசேஷ சேவாதாரி விசேஷத்தை காண்பிப்பார். எப்பொழுது ஏதாவது சேவை செய்தாலும் திட்டம் உருவாக்கினாலும் சேவையில் என்ன விசேஷத்தை கொண்டு வந்தோம் என்று இதைத்தான் யோசிங்க. விசேஷ சேவை செய்கிறதுனால விசேஷ ஆத்மாக்கள் பிரசித்தி ஆகிடுறாங்க. ஆகினால ஏதாவது அந்த மாதிரி விசேஷ காரியம் செய்து அதன் மூலம் இயல்பாகவே விசேஷ ஆத்மா ஆகிடணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை எப்பொழுதும் வைங்க. தந்தை மற்றும் பரிவாரத்தின் எதிரில் வந்துடணும். எப்பொழுதும் ஏதாவது விசேஷத்தை காண்பிப்பவராக இருக்கணும். விசேஷம்தான் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் ஆக்குது இல்லையா? ஆகினால ஒவ்வொரு காரியத்திலும் விசேஷத்தின் புதுமையை காண்பீங்க. உண்மையான சேவாதாரி தன்னுடைய சக்திகளின் சகயோகத்தினால் அனைவரையும் முன்னேற்றம் அடைய செய்து கொண்டே இருங்க.
இந்த சேவையிலேயே எப்பொழுதும் முழுமையாக ஈடுபட்டிருங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம்: தியாகம் மற்றும் தபஸ்யாவின் சகயோகத்தினால் சேவையில் வெற்றி அடையக்கூடிய நிரந்தர தபஸ்வி மூர்த்தி ஆகுக. நிரந்தரமாக தபஸ்வி மூர்த்தியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தியாகம் மற்றும் தபஸ்யாவினுடைய சகயோகத்தினால் சேவையில் வெற்றி அடையணும். சேவாதாரி அப்படின்னா தியாகமும் இருக்கணும் மற்றும் தபஸ்வி மூர்த்தியாகவும் இருக்கணும். தியாகம் மற்றும் தபஸ்யா அந்த இரண்டினுடைய சகயோகத்தினால் சேவையில் எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கிது. தபஸ்யா அப்படின்னா ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு இருக்கிறது. இந்த நிரந்தர தபஸ்யா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவை ஸ்தானம் தபஸ்யா குண்டமாக ஆயிடும். விட்டில் பூச்சிகள் தானாகவே வருகிற மாதிரி தபஸ்யா குண்டத்தை உருவாக்குங்க. மனசக்தி மூலம் செய்யும் சேவையினால சக்திசாலி ஆத்மாக்கள் பிரத்யட்சம் ஆவாங்க. இப்பொழுது மனசக்தி மூலம் நிலத்தை பரிவர்த்தனை செய்யுங்க. வளர்ச்சி அடைவதற்கான விதி இதுதான். சுலோகன்: பணிவு மற்றும் தைரியத்தின் சக்தியின் மூலம் கோப அக்னியை சாந்தமாக ஆக்கிடுங்க. பணிவு மற்றும் தைரியத்தின் சக்தி மூலம் கோப அக்னியை சாந்தமாக ஆக்கிடுங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.